டைம் கரெக்டா சொல்லிட்டோம். வெரி குட். 3 மணினா எத்தனை மணி நம்ம இதுல? சந்தோஷமா இருக்கா இல்லையா? இவனுக்கு உச்சம் வந்தாலும் அவனும் வரும். நல்லா ஜாலியா இருக்கான். வாழ்க்கையில் வர்றதே இவன் தான். குர்ரா பஞ்சு குர்ரா கார்ல இருக்கா? ஆரம்பிக்கலாங்களா? ஸோ நம்ம வந்து ஜபல் ஜெய்ஸில் ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். திஸ் இஸ் த என்ட்ரி ஃபார் இட். ஒருத்தருக்கு 5 dirhamsன்ற கணக்கில் கார் பார்க்கிங் வந்து ஃப்ரீ. பட் ஒருத்தருக்கும் 5 dirhams வாங்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் லுக்ஸ். ஹாய். இது யாரும் இல்லை, பையன்லாம் இல்லை, பொண்ணு தான், இந்து தான். ஹாய். ஹலோ. உடம்பு சரியில்லைன்றனால இந்த காஸ்டியூமில் இருக்காங்க. இவ்வளோ ஃபாகை வந்து நான் யூஏஇயில் இது வரையும் பார்த்ததே இல்லை. சச் அ லவ்லி அட்மாஸ்ஃபியர். சூப்பராக இருக்குது. எல்லா க்ளவுட்ஸும் மூவிங் ஆகிட்டு. துபாயிலே நிமிழ்க்கு ஊட்டி காட்டுது நம்மள் எல்லாம் காட்டுறீங்க. ஏங்க நீங்கள் எதாவது தப்பாக பேசுகிறீங்க. என்ன காட்டுறேன்? என்ன பேசுற? என்ன மாமா பேசுற நீ? வாழ்க்கையில சோகம், துக்கம், துயரம் எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கீங்க. சந்தோஷம்ன்றது எங்க? கடல்லே இல்லையா? இல்ல இப்படி மோனியா இவரு போட்டுட்டே இருக்காரா. எந்த இடம் கிடைச்சாலும் சந்தோஷமா அப்படின்னு மாப்பிள்ளை மாஸ்க் கல்றா. நான் சொல்லல சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு. இடம் பொருள்லாம் கிடையாது. மோனி தான் சந்தோஷமே. எப்படி சொன்ன? ஒரு எபிசோட்லயும் இந்த பாயிண்ட் மறக்காம எழுதிட்டு இருக்காரு இவரு. பூவா காணாவா? So this is where we are now. We are 1235 meters height from the ground level. So இதுதான் the view. So this is DD Atrocities. This is Vibe with Karthik. ஒரே கேங்ல 2 vloggers இருந்தா இதுதான் நடக்கும். முட்டிக்கோ கேமரா முட்டிக்கோ. ஆமா, Fred Vlogs we miss you. அடுத்து ஒரு சேனல் ஆரம்பிக்க போறோம். நல்லா ஆரம்பிக்க மாட்டேன். ஏய் டான்ஸ் சேனல் ஒன்னு ஆரம்பிப்போம்டா. ஆமா ஆமா உண்டு உண்டு நல்லா இருக்கும்டா. ப்ரோ பிக்ஸா இருக்கு. நான் வந்து சோஷியல் மீடியால வந்து வேலை பண்ணாத நீ. 2 hours later. ஸோ சன்ரைஸ் அப்படின்ற ஒரு பிளான் போட்டு கிளம்பி வந்த எங்களுக்கு வெறும் ஃபாக் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு தெரிஞ்சுது. ஆல்மோஸ்ட் 7.5 years வந்து யூஏல இருந்திருக்கான். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நானே வந்து இப்படி ஒரு வியூ பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி மெஸ்மரைசிங் வியூ மாதிரி இருந்தது எங்களுக்கு. யா திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். அப்படியே ஆக்சுவலாக அந்த ஃபாக் எல்லாமே வந்து ஃபுல்லாக செட்டில் டவுன் ஆகுது ஃப்ளாட் ரோட் சர்ஃபேஸில். இப்போ ரோட் ஃபுல்லாகவே வந்து ஃபாக் இருக்குது. A few moments later. The next stop is இப்ப நான் எடுக்கறப்ப நீ எடுக்க கூடாது. மாட்டிப்போ. இவன் ஒருத்தன். ஏன்னா அப்ப ரெண்டு பேர் யூடியூப்ல கொலாப் கிடையாது. பண்ண முடியல. ஆமா. நான் என்ன பண்றது? நீ சொன்னதே திருப்பி சொல்ல. நான் காமெடி பண்ணி. சோ அந்த சேனல்ல இதே சீன் வரும், இந்த சேனல்ல இதே சீன் வரும். அதானே? ஆமா. என்ன டீ குடிக்க வந்திருக்கோம் அவ்வளவுதானே கான்செப்ட். ஆமா. வீட்ல பூஸ்ட் தான் குடிக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இல்ல போ. அது எனர்ஜி பூஸ்ட் தான் கேக்குறேன். எனர்ஜி பூஸ்டா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குடிக்கிறதா? எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கல்யாணம் ஆகல இல்ல. கல்யாணம் ஆகல இல்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தரலையா? அப்ப அவன் எவ்வளவு பூஸ்ட் குடிக்கிறான் டெய்லி? அவன் பால் குடிச்சிட்டு தூங்குறதா கேள்விப்பட்டேன். இந்த கிளைமேட்டுக்கு ஜில்லு குடிக்க கூடாதுன்னு சொன்னேன். எங்க என் பக்கம் வர? நேத்து நைட்டே ஜில்லுன்னு குடிச்சிட்டாங்க. எப்படி ஸ்கோர் பண்ண? சூப்பர் அப்ப. நல்லா இருந்துச்சுல? இப்ப பாரு என் ஃப்ரெண்டும் என்ன மாதிரி ஸ்கோர் பண்ணுவான் பாக்குறேன். இப்ப பாரு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு பாரு எங்க தேடிட்டு இருக்கான். கண்டுபிடிச்சான். நம்ம யாராலையும் அசைச்சிக்க முடியாது ஃப்ரெண்ட். இப்பதான் சொன்னேன். இப்பதான் நான் ஸ்கோர் பண்ணனா. இப்ப பாரு என் ஃப்ரெண்டு ஸ்கோர் பண்ணுவான்னா அதே மாதிரி நீ கொண்டு வந்து கொடு. ஓ அது அந்த அந்த லாங்குவேஜ்ல பாசம்னு சொல்லலாமா? அங்க பாரு என் ஃப்ரெண்ட்ஸ் பாரு எங்க அவளுக்கு தான் எடுத்துக்கோ.
வெரி குட். நம்மள யாராலையும் அசிக்க முடியாது. நீ கொடுத்துட்டியாடா? காஃபி சொல்லிருக்கேன் ஸ்பெஷலா சொல்லிருக்கியா? பாத்தியாடா எப்படி இருந்த டீம்டா இது? கொடுத்துட்டானா? நினைக்கங்க. உன்னோட தான் இங்க இருக்கு தினேஷ். தேங்க்யூ. நீ தான்டா எனக்கு கடைசியா கொடுத்துருக்க. தினேஷோடதுடா. எந்திரா. உங்களுக்கு நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க? பசங்க தாங்க பசங்களுக்கு கொடுக்கணும். புரியுதா? இன்னும் ஒரு 5 பேர் தான் வந்திருக்காங்க. அதுக்கே வந்து லைட்டா டங்கு வர மாதிரி இருக்கு எனக்கு. இன்னும் மொத்தம் இன்னும் மொத்த கேங்க இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோ. நம்ம தனித்தனியா இருக்கிறதா எல்லாருக்கும் சோழி சுத்தமா. அதனால வந்து என் கேப்டனுக்கு பயத்துல வளருது. இந்த ட்ரிப்ல தான் வந்து ஒரு புதுவிதமான ரேவந்தை நாங்க எல்லாருமே பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு இந்த மாதிரி ரேவந்தை பாக்குறது. இனிமேல் இந்த ரேவந்தை வந்து பாக்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. கொஞ்சம் அடி அடிச்சாங்க. அடியடியா இடியா அந்த அடி அடிச்சீங்களே வாங்கடி. சாமி சிரிக்காதீங்க. என்ன ஃப்ரெண்ட் எந்ததா? பாத்தீங்களா தலைவனே கம்முன்னு இருக்காமல. ரூம்ல டான்ஸ் பாத்துருக்கீங்களா? எப்படி இல்லைங்க வேற யாரோங்க. வேற யாரையோ காணுங்க. நிஜமாவே இவ்வளவு பெரிய சேஞ்ச் வரலாம் எதிர்பார்க்கலாங்க. தலைவா ஒரு மார்ச் 8 9 15. இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் ஆனாலும் உனக்கு இப்படி கல்யாணம் ஆகட்டும். அதுக்கப்புறம் கழுத்து வரைக்கும் தான் கால் வந்திருக்கு. இப்போ அதுக்கப்புறம் இங்க வரும். இல்ல இங்க வந்து மோதி இவங்க அந்த மாதிரி டேய் வண்டி எடுங்கடா. டேய் வண்டி எடுங்கடா. மறுபடியும் ஜாயின் ஆகுதுடா. சீக்கிரம் பே பண்ணிட்டு காசு வேணும். வண்டி எடுத்து போயிடும். செல்ஃபி வேற எடுக்கிறாங்க. அவன் பாரு ரேவந்த் தான். அது ரேவந்த் சத்தமா சொன்னேன். ஒரு காலத்துல எப்படி இருந்த இப்ப வந்து இப்படி வந்து குசு குசுன்னு சீக்கிரம் போலான்ற அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னா அது ஒரே ஒரு சூப்பர்ஃபிஷியலான விஷயத்தினால மட்டும் தான் முடியும். என்ன சொல்லு? கல்யாணம். அதனாலதான் மோதி அத பண்ண இருக்கணும். அட பாவி நான் பாட்டு கமக்கமா ஜாலியா இருக்கேன். முக்கர் போட வேணாம்னு பாக்குறேன். முக்கர் எதுக்கு மோதி? நான் 100 ரூபாய் தரேனாரு. மோதி அப்படி இருக்க மாட்டான். மோதி வாய்ப்பு இல்ல. மோதி பண்ணிக்கோ. எனக்கு தெரியும். பின்விளைவுகள் அது. இந்த கூட்டத்துலதான் நீயும் இறங்கி ஆகணும். இந்த சபையில பக்கத்துல ஒரு சேர் போட்டு உட்கார்ந்தே ஆகணும். நிஜமாவே வருங்க. சிஜி சரி ஓகே. இந்த இடத்துல ஒருத்தங்க வச்சு எக்ஸ் போடணும். சித்தரிக்கப்பட்ட வெயிட் போடணும். இவரோட ஆட்டம் அடங்கணும்னா அது ஒருத்தினால மட்டும்தான் முடியும். அவ வரணும். கூடிய சீக்கிரம் இங்க வருவா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? அவன் வந்துட்டா எல்லாம் சரியாயிரும். இவரு ரொம்ப ஜாலியா இருக்காரு. தெரியுதா இல்லையா? ஆனா கேட்டா இப்ப பாரு கேமரா திருப்பினா பாரு சந்தோஷமா தான் இருக்கீங்க. உனக்கு கேட்டுக்கோ. என்ன நீங்க 2 நிமிஷம் தாங்க நாங்க கரெக்ட்டா சொல்றோம். நீங்க இந்த மாதிரி இவங்க வேற சபையில உட்கார வச்சுட்டு பேசுறது தப்புடா. கேப்டன் எப்படி சிக்கிருக்காரு பாத்தியா? அப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? வாஷ்ரூம் எங்க தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு வழிகாட்டி சொன்னோம். தெரியல. டக்குனு ஒரு கேள்வி கேளுங்க. யோசிக்க டைம் கொடுக்காம. குழந்தை பயப்படுது வாயை மூடாதா. எல்லாம் ஒரே மாதிரி ஓன் தங்கச்சி வாழ்க்கை வேணுமா வேணாமா? எனக்கு வேணும். ஏங்க நீங்க இவனுங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குனா அவனுங்க எல்லாம் சேர்ந்து நம்மளதுல இறங்கிடுவானுங்க. சொன்னேன் அப்படியே 15 ரூபாய் 20 ரூபாய் ஆமாமா அனுப்புனீங்களா? பேசாம நான் போயிருக்கலாம். நான் கீழே போய் கிரெடிட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். இங்க நெட் இல்லையா? நான் கூகுள் பே பண்றேன். ஆக்சுவலா நம்ம ஆஃப்டர் மீட் வந்து நம்ம எல்லாரும் ஒரு டிஸ்கஷன் போட்டுட்டு தான் இந்த மாதிரி கேங் மீட் வரணும்னு நினைக்கிறேன்.
ஒரு ட்ரிப் முடிஞ்சதும். போனா தப்பு இல்ல, அந்த மாதிரி சபையில உட்கார்ந்து கூடாது. ஆமா, அப்படியே கிளம்பிடணும் வீட்டுக்கு. அதுதான்டா வேகமா வண்டி எடுத்துட்டு போனேன். சாரிடா, ஏன்டா எனக்கு சொல்லி இருக்கணும்ல முன்னாடியே. போலாம் யூடியூப் வர வச்சுட்டு. எங்க யாழ்? ஓ, இங்க தான் இருக்கியா? இந்த ரணகலத்திலயும் உனக்கு ஒரு கிளுகிளுப்பு கேக்குது. இவரு அவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னது? ஓஹோ, அவர் புரியுதா இல்லையா? நம்மளாம் ஜோடி ஜோடியா இருக்கிறத பார்த்து பிரிக்கிறதுக்காக ஒரு வீட்லயும் குண்டா போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஜோடியா நடக்கணும். நீ அங்கிட்டு போ, நான் அங்கிட்டு போ. A few moments later. என்ன வேணும்? வந்தாச்சு ப்ரோ. சூரியன் வேணுமா? விஜயா கடுப்பா வர்றாரு கேப்டன். சூரியனை விட அழகான விஷயத்தை காட்டியிருக்கோம். என்ன காட்டுன? புகை. இதெல்லாம் ஓவர் நக்கலு. அழகான புகை. எத்தனை பனி மூட்டத்தை பத்தி பேசிட்டாங்க. அந்த பக்கம் வச்சு விடுங்க. இல்ல அந்த பக்கம் விட்டாரு. நாங்க இந்த என்ன பரிதாபங்கள் எடிட்டிங் பண்ணுவாங்க. அதுல மாதிரி வாயில வருது. ஏய், வருது புகை வருது. ப்ரோ அந்த சிஜியை மாத்தி இங்க இறக்கிரு. வாயில வச்சிரோம் சிகரெட். அவர் ஒரு சிஜி சொன்னாரு. எல்லா டைமும் மறக்கறியா? அவர் என் தங்கச்சி புருஷன்டா, என் தங்கச்சி புருஷன். பரவாயில்ல, கேங்ல சேர்த்து தரணும் அப்புறம் முடிச்சிரு. அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. என்ன எத்தனை தடவை முடிச்சிருக்க? அவர் நீ தப்பு வாழ்க்கை தெரியல. அதுதான் உள்ள கொண்டு வர முடியாது, மாட்டிக்கும். நாளே ஏதோ பாட்டு போட்டு ஆளே இல்ல பெல்லு. உட்காருடா. கேட்டுச்சா? அடிக்கல கேட்டுச்சா? ஓகே கேச்சண்டி. நீ அந்த விஷயத்துக்கு கூட இப்பெல்லாம் நடுங்கினது இல்ல, ஆனா குளிருக்கு நடுங்குற. நீ என்ன பேசுறாலும் ஃபுல்லா பேசியா? அவ வேற கிட்ட வந்து நீங்க பாய்ஸ்ல என்ன ரகசியம் பேசுறீங்க அப்படிங்கறா? ஒழுங்கா சொல்லிரு. அப்ப நீங்களா என்ன ரகசியம் பேசுறீங்கன்னு சொல்லுங்க, நாங்க சொல்றோம். தெரியலையே. என்ன சமையலா? ஆஹா, என்னமே நம்ம என்னடா பேசுறோம்? சொல்றேன். திரும்ப அவன் பாரு, எப்படி இருந்து தலைவன் கேப்டன்? அவன் ராஜினாமா பண்ணிட்டான்டா கேப்டன்சில இருந்து. சொல்லிட்டான் அவன். கிரிக்கெட்னா அப்படின்றான். இவரை குரூப் ஒரு குரூப்பா பேசிருக்காங்க. நாங்களே ஒரு ஃப்ளோல மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம்ல. அவர் புக் எழுதிட்டு இருக்காரு, தெரியும்ல. டைட்டில் என்ன? நான் என்ன புடுங்க உனக்கு என்னடா? ஒரு சாப்டர் எனக்கு கொடுத்து ஸ்பெஷல் எடிஷன். இல்ல அவனுக்கு ஒரு சாப்டர் தனியா போட்டிருங்க, தினேஷின் பக்கங்கள் அப்படின்ட்டு. ஆமா, நல்லா இருக்கேன் நான். எனக்கு பக்கமே அவர் என்ன சொல்றாங்க, அருமையான வாழ்க்கை, நம்ம மாடு பசுமாடு, அந்த ஒரு இயற்கை ஆரோக்கியம். ஒரு இதை விட என்ன வேணும்? சந்தோஷமான குடும்பம். சந்தோஷமான யாரும் இன்னும் பில் பேப்பர்லையா? ஏய் டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா.